எங்க பாருங்க அங்க பாருங்க. ஒரு நிமிஷம் அஞ்சலி இதோட சிறப்பு அறிவிப்பை நான் அறிவிச்சுக்கிறேன். தூத்துக்குடி மாநகராட்சியில் கடந்த பட்ஜெட்டில் 39 பாயிண்ட் போடணும். இப்போ உங்களுக்கு தெரியும் 25, 26 கையில் உங்களுக்கு தெரியும். இப்போ 26, 27 வந்துச்சு இது பழைய. அதில் 39 பாயிண்ட் நம்ம நிறைவேற்றியாச்சுன்னு சொல்லி மாவட்ட தெரிவித்து கொள்கிறேன். இந்த வருஷம் உள்ள அறிவிப்பு உங்களுக்கு கையில் வந்துட்டு இருந்தால் நான் சொல்லிடுறேன். தூத்துக்குடி மாநகராட்சி நிதிநிலை அறிவிக்கையில் சிறப்பு அறிவிப்பு. மாநகராட்சி அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக நகர சாலை மேம்பாட்டு நிதியின் கீழ் 278 சாலை அமைக்கப்படும். அந்த வரும் நிதியாண்டில் முதல்வர் படைப்பாகும் பணிகள் முடிக்கப்பட்டு விரைவில் பயன்பாடு கொண்டு வரப்படும். பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, மாநகர முக்கிய சாலையில் ஒன்றான வியூடி சிக்னல் மற்றும் 4ஆம் கேட்டு வரை அகலப்படுத்தி நடைபாதைகள் ஒழுங்குபடுத்தப்படும். அந்த வியூடி சாலை போக்குவரத்து நெரிசலாக இருந்தால் அகலப்படுத்தப்படும். மாநகர பிரதான சாலைகளில் பெருமுத்து நகர், புதுப்புறம், 5வது தெருவு, பிரைன் நகர், 1வது தெருவு, கடற்கரை சாலை மற்றும் பக்கவடை அணுகு சாலை ஆகியவற்றில் மோட்டார் இல்லாத போக்குவரத்து, அதாவது நான் மோட்டரைஸ் டிரான்ஸ்போர்ட் ஊக்கப்படுத்த பிரத்யேக வழித்தடம் வைக்கப்படும். சைக்கிளாக இருக்கலாம், நடந்து போகிறது, வீ வெஹிக்கிள் உள்ளதுக்காண்டி நடைபாதையில் பாதசாரி இடைவெளியாக இருக்கும் சாலையோட விற்பனைகளை தவிர்க்க விற்பனை மண்டலங்கள் வெண்டிங் சோன் அமைக்கப்படும். அதாவது நிறைய நடைபாதைகள் ஆக்கிரமிப்பட வந்திருக்கிறதுனால அந்த மாற்று ஏற்பாடு. 6வது தூய்மை காப்பீடு இருக்குது. அதை நகரில் நம்ம வாழ்வதற்கு சுகாதாரம் என்விரான்மெண்ட் இருக்கிறனால என் முறையில் தூசி இல்லாத சாலைகள் அமைக்கப்படும். முதல் கட்டமாக பின்வரும் சாலை கிரேட் கார்டன் ரோடு நம்மளோட பழைய மாநகராட்சியிலிருந்து போது வடக்கு பீச் ரோடு, தெற்கு பீச் ரோடு, கிழக்கு ரத வீதி, குறிஞ்சி நகர், பாளைய ரோடு தான் நம்ம ஆஃபீஸில் 3ஆம் வரைக்கும் வியூடி சிக்னல் ஆகிய இடங்களில் எண்டு சாலை அமைக்கப்படும். புதிய பெருநகரத்திலிருந்து மற்றும் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். அதாவது அந்த பஸ் ஸ்டாண்டு தான் புதிய பஸ் கூட்டு பழக்கம் நிறைய மெயின்டெனன்ஸ் பண்ண முடியுதுனால 8வது பாயிண்ட் விளம்பரங்களுக்கென தனி இடங்கள் ஒதுக்கீடு செய்து கட்டண முறையில் சௌகரியங்கள் மற்றும் விளம்பரங்கள் செய்ய அனுமதி வழங்கப்படும். முள்ளக்காடு, தருவகுளம், எட்டயபுரம், சங்கரபடி ஆகிய 5 முக்கிய சந்திப்பில் உயர்மின் துரோகம் வாய்க்கப்படும். 100 ஏக்கர் பரப்பில் தனியார் நண்பர்களுக்கு மரம் வளர்க்கப்படும். இதுவும் தருவகுளம் தான், ஏற்கனவே வளர்த்துருக்கோம், நம்ம எக்ஸ்ட்ரா 100 இருக்குது. பாளையத்தில் அமைந்துள்ள 50 ஏக்கர் பரப்பான பொது மையத்தில் தரம் உயர்த்தி மரங்கள் வளர்த்து பொது ஈமக்கணக்கு கொட்டைகள் அமைக்கப்படும். முக்கியமான பகுதியில் புதியதாக எரிவாயு தகவல் கடை அமைக்கப்படும். மாநகர குறிப்பிட்ட 10 வார்டுகளில் முன்னேற்றமாக 24/24 குடிநீர் வழங்கப்படும். மீதியுள்ள வார்டுகளில் திட்டம் செயல்படுத்த ஆயத்த பணிகள் மேற்கொள்ளப்படும். அது 60 வார்டில் 10 வார்டு நடைமுறை கொண்டு வரப்படும். மீதி உள்ளது கொண்டு வரப்படும். குடிநீர் விநியோக பணிகள் கண்காணிக்க, அதாவது ஸ்கேடா அப்படின்னா என்ன டைம் வருமோ அதே வார்டில் அப்டேட் ஆகும். அமைப்பு செயல்பாடு கொண்டு வரப்படும். மாநகராட்சிக்கு உட்பட்ட 5 பகுதியில் மடத்தூர், இஎஸ்ஐ மருத்துவமனை பின்பூர், சங்கரபதி, ஜோதிநகர் சந்திப்பு, 3ஆம் மைல் காவலர் குடியிருப்பு பின்புறம், பாளையபுரம் மற்றும் தருவிகுளம் புறக்கடங்கு நிலையம் மற்றும் மண் வளத்தை பாதுகாக்க நடைபாதை மற்றும் மன்னர் பூச்செடிகள் புதிய பழங்கள் அமைக்கப்படும். வளநாடு தலைமை நீரோட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட பழமையான நீராவி இயந்திரம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு காட்சிப்படுத்தப்படும். பக்கல் உடையில் குப்பைகள் கொட்டுவதை தவிர்க்கும் பொருளாக கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்படும். மேலும் ஒளிபெருக்கினை வாயிலாக பொதுமக்களுக்கு தொடர்பில் விழிப்புணர்வு அறிவிப்புகள் வெளியிடப்படும். பக்கல் உடையில் கரையில் உள்ள சாலைகள் 7.5 மீட்டர் வரை அகலப்படுத்தப்படும். மாநகரின் பிரதான வடிவான பக்கல் உடை எஃப்சிஐ குரோம் முதல் ரேஸ்புரம் கடல் மோதாரம் வரை அகலப்படுத்தப்படும். அனல்மின் நிலைய குடியிருப்புள்ள பழுதடைந்த மாநகராட்சி நடுநிலை கட்டிடம் அகற்றப்பட்டு புதிய கட்டிடம் திட்டப்படும். மாநகராட்சி பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு ஆங்கில வாசித்திறனை மேம்படுத்த இந்து மாணவர்களுக்கான படிப்பு நாளிதழ் வாரத்தில் 2 நாட்கள் ஞாயிறு மற்றும் வெள்ளி வழங்கப்படும். மாணவர்கள் புத்தக வாசிப்பை ஊக்கப்படுத்த அனைத்து மாநகராட்சி பள்ளிகளிலும் நூலகங்கள் அமைக்கப்படும். மாநகராட்சி பள்ளியில் பயிலும் மாணவ மாணவர்களுக்கு தற்காப்பு கலைப்பயிற்சிகள் வழங்கப்படும். பொதுத் தேர்வில் உயர்நிலை மற்றும் மேல்நிலை முதல் 3 இடங்களை பிடிக்கும் மாநகராட்சி பள்ளி மாணவர்கள் பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்படும். மாநகராட்சி பள்ளியில் அமைந்துள்ள கிளை நூலகங்கள் பூங்காக்களுடன் அமைக்கப்படும். இது 10 கிளை நூலகம் பூங்காவோட பள்ளிகளை மாற்றப்படும். கழிவுகளிலிருந்து இயற்கை உரம் எரிவாயு பயோசிஎன்ஜி தயாரிக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும். தெருநாட்களை கட்டுப்படுத்த கூடுதலாக விலங்கு கருத்தடை மையம் மற்றும் நோயற்ற கால்நடைகளுக்கான பாதுகாப்பு மையம் அமைக்கப்படும். மாநகர பகுதியில் பொது சுகாதாரத்தை தொடர்ந்து பாதுகாக்கும் வகையில் பாதாள சாக்கடை திட்டம் அமைக்கப்படாத பகுதியில் கூடுதல் கழிவுநீர் வாகனம் கொண்டு கொள்முதல் செய்யப்படும். முற்புதல் மற்றும் மணல் திட்டுகளை அகற்ற கூடுதலாக 2 ஜேசிபிகள் வழங்கப்படும்.
அம்பேத்கர் நகர் பகுதியில் 45 கடைகளுக்கு கூடிய தினசரி சந்தைகள் பயன்பாட்டுக்கு வரும். அம்பேத்கர்னா ஸ்டென்பார்க் பக்கத்தில் கிரிக்கெட் விளையாட்டு ஆர்வமுள்ள இளைஞர்களுக்கு மாநகர சொந்தமான இடங்களில் கம்பி வழியில் கூட விளையாட்டு மைதானங்கள் அமைக்கப்படும். மாநகர இளைஞர்கள் வில்வித்தை சிறக்க பிரத்யேக வில்வித்தை பயிற்சி தளம் அமைக்கப்படும். ராம் மற்றும் ரங்கத் நகர் பகுதியில் சரக்கு விளையாட்டுகள் ஸ்கேட்டிங் பிரத்யேக மைதானம் அமைக்கப்படும். தெற்கு கடற்கரை சாலையில் வாபஸ் துறைமுகம் பகுதியில் உடல் ஆரோக்கியம் மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்கள் அழகுபடுத்தப்படும். தேவகி நகர் பகுதியில் மாற்றுத்திறனாளிகள் பிரத்யேகமாக பொழுதுபோக்கு பூங்கா அமைக்கப்படும். மாநகரை அழகுபடுத்தும் வண்ண ஓவியங்கள் மற்றும் வெற்றிகள் கார்டன் அங்கங்கே எந்த சிவப்பு இடத்தோ கார்டன் தனியார் பங்களிப்புடன் அமைக்கப்படும். மாநகராட்சி முக்கிய சந்திப்புகளில் அழகுபடுத்தப்பட்டு தனியார் பங்களிப்புடன் டிராபிக் ஐலண்ட் அமைத்து அழகுபடுத்தப்படும். மாநகராட்சி அலுவலக கோப்புகள் மற்றும் கடித போக்குவரத்துகள் மூலமாக கண்காணிக்க ஏதாவது இ-ஃபைல் அமல்படுத்தப்படும். பொது சுகாதார பொறியியல் வருவாய் குடிநீர் வழங்கல் பணிகள் சிறப்பாக நடைபெறும். பொதுமக்கள் சேவை எளிதில் பெற இயல்பாக மண்டல வார கூடுதல் வார அலுவல்கள் அமைக்கப்படும். மாநகராட்சி சொந்தமான திருமண மண்டலங்களில் இணையதளம் ஆன்லைன் வழியாக முன்பதிவு செய்யும் வசதி அறிமுகப்படுத்தப்படும். மாநகராட்சியில் பணிபுரியும் உயர் அலுவலர்கள் முதல் கடைநட பணியாளர் வரை அனைவருக்கும் புத்துணர்வு பயிற்சி அளிக்கப்படும். பணியாளர்களிடையே ஆரோக்கியமான உறவை மேம்படுத்த ஆண்டுதோறும் விளையாட்டு விழா நடத்தப்படும். மாநகராட்சி சொந்தமான திறந்த வெளி ஒதுக்கீடு அதாவது ஒரே சார் இடங்கள் கம்பி வளையங்கள் மரங்கள் பசுமை காடாக எண்ணெய் மாற்றிக்கொண்டே வாரம் இன்னும் செயல்படுத்தப்படும். வஉசி துறைமுகத்துடன் இணைந்து குப்பைகளிலிருந்து மெத்தனால் தயாரிப்பதற்கான புத்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும். தனசேரி நகரில் பிக்கிள் பால் அதாவது நம்ம சிட்டி லெவலில் தான் இருக்கும். இந்த விளையாட்டு மைதானம் அமைத்து தரப்படும் தெரியல. இதுவரைக்கும் அனைத்து திட்டம் போன 39 நம்மளால் செய்யக்கூடியது மாநகராட்சியால் செய்யக்கூடிய இதோட அரசாங்கத்தில் 15 ஃபைனான்ஸ் அடுத்த 16 ஃபைனான்ஸ் வரும். அது தனி இதெல்லாம் செயல்படுத்தப்படும் தெரிந்து கொள்கிறேன். சாதாரண ஆரம்பமாகவும் அதுக்கு மட்டும் ஒரு இடங்கள் இது ஆரம்பிக்கும் தெரியும்.